வணக்கம். 5 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நடப்பு IPL தொடரில் சென்னை அணிக்கு பின்னடைவு. காயம் காரணமாக இலங்கை திரும்பினார் வேகப்பந்து வீச்சாளர் பத்திரனா. கோடை வெயிலை சமாளிக்க கொடைக்கானலில் குவிந்த மக்கள். கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் கீழடி அருங்காட்சியகத்தில் திரளான மக்கள். தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சேர்வதற்கு நாளை முதல் விண்ணப்பிக்கலாம். நாளை +2 தேர்வு முடிவுகள் வெளியாகும் நிலையில் ஆன்லைன் மூலம் பதிவு செய்யலாம் என்று தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் சாலையில் நடந்து சென்ற சிறுமியிடம் செல்போன் பறிப்பு. CCTV காட்சிகளின் அடிப்படையில் பைக்கில் வந்த மூவருக்கு வலைவீச்சு. தமிழ்நாடு உட்பட நாடு முழுவதும் நடைபெற்று வரும் இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வு. அரைக்கை சட்டை, பெல்ட் போடாத பேண்ட், டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில், ஆபரணங்கள் அகற்றும் என கட்டுப்பாடு. திருவாரூரில் மதியம் 1:30 மணிக்கு பிறகு வந்த மாணவருக்கு நீட் தேர்வு எழுத அனுமதி மறுப்பு. கோவையிலும் தாமதமாக வந்ததாக திருப்பி அனுப்பப்பட்டதால் சோகத்துடன் திரும்பி சென்ற மாணவர். நாளை காலை 9:30 மணிக்கு வெளியாகிறது +2 தேர்வு முடிவுகள். செல்போனுக்கு குறுஞ்செய்தி அனுப்பி முடிவுகளை தெரிவிக்க ஏற்பாடு. இஸ்லாமியர் என்பதாலேயே அமீர் மற்றும் ஜாபர் சாதிக் மீது விசாரணை நடத்தப்படுவதாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றச்சாட்டு. படத்தை தயாரிக்கும் தயாரிப்பாளர் எங்கிருந்து பணத்தை தருகிறார் என்று இயக்குநர் கேள்வி கேட்க முடியாது என்றும் பேட்டி. நீங்க படம் எடுக்க வர்றீங்கன்னா எனக்கு சரி, நல்ல ப்ரொடியூசராக நல்ல காசு வச்சுருக்காரு, அது படம் அப்படி தான் எடுப்போமே ஒழிய இந்த காசை எப்படி சம்பாதித்தீர்கள், அது இன்கம் டேக்ஸ் வேலை. 8 ஆண்டுகளாக திருமணம் செய்ய மறுத்த இளைஞரை நீண்ட போராட்டத்திற்கு பிறகு கரம் பிடித்த பெண். உளுந்தூர்பேட்டையில் காவல் நிலையம் அருகே கோவிலில் நடந்த திருமணத்தில் வேண்டாவிருப்பாக காதலிக்கு மாலையிட்ட காதலன். தமிழ்நாடு புதுச்சேரியில் இன்றும் நாளையும் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. நீலகிரி, கோவை உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் நாளை மறுதினம் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வட தமிழக உள் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் வெப்ப அலை வீசக்கூடும். உள் மாவட்டங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு 4 டிகிரி வரை வெப்பம் அதிகரிக்க வாய்ப்பு. கொடைக்கானல் நகரப் பகுதிகளில் மிதமான மழை. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் காற்றுடன் பெய்த கனமழையால் மகிழ்ச்சியடைந்த மக்கள். இம்பாலில் சூறாவளி காற்றுடன் ஆலங்கட்டி மலை. காற்றில் பறந்த வீட்டின் கூரைகள். கன்னியாகுமரி அருகே கடல் சீற்றத்தில் சிக்கி காணாமல் போன 7 வயது சிறுமி. திருச்செந்தூர் கோவிலில் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் பக்தர்கள் குளிக்க தடை. வெப்ப அலை பாதிப்பால் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் கட்டட தொழிலாளி அனுமதி. காஞ்சிபுரம் அருகே கட்டட வேலை செய்து கொண்டிருந்த 25 வயதான வடமாநில தொழிலாளி உயிரிழப்பு. நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமாரின் உடல் திசையன்விளை அருகே சொந்த கிராமத்தில் அடக்கம்.
தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, சபாநாயகர் அப்பாவு உள்ளிட்டோர் அஞ்சலி. ரூபி மனோகரன், KV தங்கபாலு வழங்க வேண்டிய 89 லட்சத்தை வழக்கு தொடர்ந்து வசூலிக்க வேண்டும். மரணமடை முன்பு மருமகனுக்கு ஜெயக்குமார் எழுதியதாக கூறப்படும் கடிதத்தில் தகவல். நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் உயிரிழப்புக்கு யார் காரணமாக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். காவல்துறைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை வலியுறுத்தல். யாரா இருந்தாலும் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஃப்ரீ அண்ட் ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் வேணும். எங்களுக்கு உண்மையான குற்றவாளியை நீதிமன்றத்தில் நிறுத்த வேண்டும். இதுதான் எங்கள் வேண்டுகோள். 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள 94 தொகுதிகளில் மாலை 6 மணியுடன் ஓய்கிறது பரப்புரை. 3ஆம் கட்ட தேர்தலில் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு. தமிழ்நாடு கர்நாடகா இடையிலான காவிரி நதிநீர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பாவின் மகன் ராகவேந்திரா சிறப்பு பேட்டி. IPL தொடரில் பஞ்சாபுக்கு எதிரான போட்டியில் சென்னை அணி தடுமாற்றம். 18 ஓவர் முடிவில் 7 விக்கெட் இழப்பிற்கு 150 ரன்களை மட்டுமே சேர்த்தது. கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டினத்தில் தந்தையுடன் கடற்கரைக்கு சென்ற 7 வயது சிறுமி அலையில் அடித்து செல்லப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் சஜயகுமார். விவரங்கள். தமிழக கடலோர பகுதிகளில் கடல் சீற்றம் மற்றும் கடல் கொந்தளிப்பு அதிகமாக இருக்கும் என இந்திய வானிலை மையம் நேற்றைய தினம் அறிவித்திருந்தது. அதே போல குமரியை ஒட்டிய கேரளா மாநில கடலோர பகுதிகளிலும் கடல் சீற்றமும் கடல் கொந்தளிப்பும் அதிகமாக இருக்கும் என்பதால் அந்த மாநில அரசும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையானது தீவிரமாக எடுக்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினமே குமரி மாவட்ட ஆட்சியர் குமரி மாவட்ட மக்களுக்கு சுற்றுலா தலங்கள், அதே போல கடலோரத்தை ஒட்டிய சுற்றுலா தலங்கள், கடலோர பகுதிகள் மக்கள் செல்லக்கூடாது, அதே போல மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லக்கூடாது என முன்னெச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் இன்று தேங்காய்பட்டினம் கடலோர பகுதி விழுந்தேம்பலம் பகுதியைச் சேர்ந்த பிரேமதாசா 42 வயது அவரது மகளுடன் கடலோர பகுதியில் சென்றுள்ளார். அப்போது ராட்சச அலையில் இந்த தந்தை மற்றும் மகள் ஆதிஷா 7 வயது சிறுமியை ராட்சச அலையில் அடித்து சென்றது. ஆனால் தந்தையை அப்பகுதி மக்கள் மீட்டு மருத்துவமனையில் கொண்டு சேர்க்கப்பட்ட நிலையில் 7 வயது சிறுமி மாயமாயிருக்கிறார். அந்த சிறுமியை மீட்கும் பணியானது தற்போது அந்த பகுதி மக்களும் மீனவர்களும் அதே போல கடலோர காவல்படையும் மேற்கொண்டு வருகின்றனர். எச்சரிக்கை விடுத்தும் கூட மக்கள் அலட்சியம் காரணமாக கடல் பகுதியில் சென்றதால் இது போன்ற விபத்துகள் ஏற்பட்டதாக சமூக ஆர்வலர் கூறி வரும் நிலையில் தற்போது இந்த 7 வயது சிறுமி மாயமான ஒரு சோகமான சம்பவம் அரங்கேறியிருப்பது குமரி மாவட்டத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நந்தா, நன்றி சஜயகுமார் விரிவான விவரங்களுக்கு.